வாலைக்கும் அஸ்ஸலாம். அப்படியே பேசுங்க. போன அந்த ஸ்டைல் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கடைசியா வாலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னீங்க. அந்த சவுண்ட் சரி. ஓ அது கேட்கிறேன். இப்பதான் கேட்கிறேன். ஓகே. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? பெருமான். ஓ ஆ என்ன விளங்கிச்சு? என்ன சி விளங்கிச்சா? எல்லாம் விளங்கிட்டா? ஓ ஆ ஓ உங்களோட ஆ நீங்க எங்கட அகாடமியில வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க வசனங்களா தான் இன்ஷா அல்லாஹ் ஓதி பழக போறீங்க. இல்லைங்களா? அந்த ஓ வகையில நாங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து நாங்க கிளாஸ் ஆரம்பிப்போம்னு போன கிளாஸ்ல பேசினோம். சரியா? ஓ இதுல நீங்க ஓதி பழகுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஒன்று அடையாளங்கள். சரியா? 2வது எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள நாங்க ஒவ்வொரு எழுத்துக்களாக வசனத்த ஓதுற நேரத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் உச்சரிச்சு பழகுவோம். உங்கள பழக்குவோம். சரி. ஆ உங்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாமே தெரியுமா? ஹபீப் ரஹ்மான். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எல்லாம் தெரியும். அப்படியா? எப்படி? நல்லாவே தெரியும். அப்படியா? எது ஆன்சர்? கொஞ்சம் கொஞ்சம். ஹபீப் ரஹ்மான் என்ன செய்தி? லீவா போட்ட அப்படியா? கவரேஜ் இல்லையா? ஹபீப் ரஹ்மான். ஏ என்ன செய்தி? கவரேஜ் எல்லாம் பேத்துட்டோ? ஓ ஆ சரி. நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று போட்டிக்கிறேன். ஸ்கிரீன் வந்தீங்களா? ஓ வந்தீங்க. இதுல இருக்கிற எழுத்து எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு சொல்லி பேர் தெரியுமா ஒன்னுடையம்? ஓ நல்லாவே தெரியுமா? ஓ ஓ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? நல்லாவே தெரியுமா? குயிக்கா ஒவ்வொரு பேரு சொல்லி கொண்டு வாங்க பாப்போம். இதுல பேர் என்ன? அப் சத்தம் போட்டு சொல்லணும். ஆ சவுண்ட் ஆ சவுண்ட் ஸ்ட்ரக். என்ன சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுறா? என்ன பிரச்சனை? பத்ஹத்துன் 2வது பத்ஹத்தை இது பத்ஹ கீழுக்கு வாங்க. கஸ்ரத்துன் வெரி குட். அடுத்தது. கஸ்ரத்துன் வெரி குட். லம்மத்துன் மாஷா அல்லாஹ். அடுத்தது. பத் பத் பத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் வெரி குட். லம்மத்தைன் ஆ இப்பதான் சவுண்ட் வருது. பத் ஆ பத்ஹு மத்து மத்து. ஆ அடுத்தது. கஸ்ரு மத்து மாஷா அல்லாஹ். அடுத்தது. லம்மு ஆ மத்து அடுத்தது. சுக்கூன் அடுத்தது. ஷத் ஷத். இப்ப நீங்க கீழ் கீக்கிற தமிழ் பேரை பார்த்து பார்த்தா சொன்னீங்க. அப்படியா? ஓ ஆ பேர் இல்லாம சொல்லேருமா? இந்த கீழே கீக்கிற தமிழ் பேரை இல்லாம ஆக்கினா அவங்களுக்கு பேரை சொல்லேருமா? ஹபீப் ரஹ்மான். ஆக்கணும் பார்க்கணும். சரி. நான் இன்ஷா அல்லாஹ் அத பத்தி ஒரு ஓ சின்ன ஒரு ஐடியா உண்டு தாரேன். எப்படி சொல்ல எலிமெண்ட் லேசா ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஒரு ஐடியா உண்டு தாரேன். சரி. அதுக்கு பின்னால் நான் கேட்பேன். அதுக்கு பின்னால் இதுல ஒரு ஒர்க் ஷீட் ஒண்டிக்கு நான் அந்த ஒர்க் ஷீட்டை ப்ளே பண்ணிக்கொண்டு அது கேம்ஸ் மாதிரி ப்ளே ஆகி கொண்டிருக்கும். நீங்க சொல்லிக்கொண்டே போகணும். சரியா? சரி. இப்ப இதுல பாருங்க. இந்த சார்ட்ல ஓ பாத்துக்கோங்க. இதான் உங்களுக்கு மிக 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 முக்கியமாக தேவை.
நீங்க நேசரிக்கு போகல மொண்டசரிக்கு போகல உங்களுக்கு இது மூணும் உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே? ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் தெரியும் தானே? ஓ ஆஹ் பத்தாவதுனுக்கு பாருங்க மேலுக்கால ஒரு கோடு சரிஞ்சு வந்திக்குது. கஸ்ரத்துன்னு பாருங்க கீழுக்கால ஒரு கோடு சரிஞ்சு வந்திக்கிற. லம்மத்துன்னு எப்படி வந்திக்கிற? இப்படியே ஒரு வட்டம் கொண்டு வந்திக்கிற. ஏன்னா சரி, ஓ இப்ப பாத்துக்கோங்க. இப்ப இதுல இருந்துதான் அடுத்தது வரப்போகுது. இப்ப நீ கொஞ்சம் பெரிய ஆளா ஆகிட்டீங்க. இந்த ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் நீங்க தானே ஓ அந்த அதுல இருந்து இன்னும் ஒரு சைட் நாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாரோம். இப்ப எல்லாம் டபுள் டபுளா பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்? டபுள் டபுளா டபுள் டபுள் பாருங்க. இங்க சரிஞ்சு இந்த ஒரு கோடுங்க எத்தனை கோடா வந்திக்குது? 2 2 கோடு. இங்க எத்தனை வந்திக்குது? 2 2. இங்க எத்தனை வந்திக்குது? 2 2 தான். சரியா? இதுல கொஞ்சம் விளங்க மாட்டீங்க அப்படியா? 2 கோடு வந்திக்குது அப்படியா? இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்திக்கிற. அது ரெண்டு ஒட்டி வந்திக்கிற. இல்லைங்களா? ஓ சரி, பேரை பாருங்க. பேர்ல என்ன வித்தியாசம்? இந்த துண்ணண்டின்றது இங்க எப்படி மாறிக்குது பாப்போமே. தைன். இங்க துண்ணண்டின்றது எப்படி மாறிக்குது தை ஹபீப்? தைன். அப்ப எப்படி வரும்? ஃபதஹ தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தை லம்மத்தைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு கோடு வந்தா எல்லாத்துக்குமே ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்று சொல்லுவோம். டபுள் கோடு வந்தா எப்படி சொல்லுவோம்? அத தைன் தைனாக்கி தைன் தைன் தைனா சொல்லுவோம். மறக்கலுமா இத? பின்னுக்கால பார்ப்போம். ஏலா சரி, இப்ப இதை விட கொஞ்சம் நாங்க அடுத்த பகுதி போகிறோம். இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக போறீங்க. இப்ப பாருங்க. இப்ப பாத்துங்க, நான் கருப்பால மார்க் பண்ணேன். இங்க சரிஞ்சு வந்திக்கிறது இங்க எப்படி வந்திக்குது? நேரா நேரா ஒரு வந்திக்குது. கம்பு மாதிரி இது எப்படி வந்திக்கிற? சரிஞ்சு வர சரிஞ்சு வந்து இங்க நேரா வந்திக்கிற. அப்படித்தானே? ஓ இந்த லம்மத்துன பாருங்க என்ன செஞ்சுக்குது பாப்போமே. ஆஹ் எப்படி வந்திக்குது? மத்த சைடு போட்டு மத்த சைடுக்கு தலைகீழா வந்திக்குது. விளங்கினா? மத்த சைடுக்கு தலைகீழா வந்திக்குது. வந்தி வந்திக்குது. சரி, இப்ப பேரை பாருங்க. பேர்ல என்ன வித்தியாசம்? பின்னுக்கால ஒரு சொல் கூடிக்குது. ஃபத்ஹு என்ன பேரு? மத்து மத்து. மத்து அல்ல, மத்து. எப்படி சொல்லணும்? மத்து மத்து. சொல்லுங்க நல்லா. அப்ப மறக்காது. மத்து. ஃபதஹ் மத்து. மத்து ஃபத்ஹு மத்து. அடுத்தது என்ன? கஸ்ரு மத்து. கஸ்ரு மத்து அந்த லம்மத்தும் தலைகீழா வந்தா என்னது? லம்மு கம்பு மத்து மத்து. இப்ப விளைஞ்ச அடையாளம் என்ன வித்தியாசத்தோட எப்படி வருதுன்னு சொல்லி இதை நீங்க அவசரமா ஓ ஐடியா எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஐடியா எடுக்கணும். இது வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படின்னு சொல்லி ஐடியா எடுக்கணும். விளங்குதா ஹபீப் ரஹ்மானுக்கு? இவர் ஓ 2 பேரும் தனித்தனியாக்கள். இவங்களுக்கு யாரோடையும் எந்த கட்சியோடையும் யாரோடையும் சேர இயலாது. இவங்க 2 பேரும் தனியே தான் இருப்பாங்க எப்படியும். ஷத்தும் சுக்கூனும். விளங்கினா? சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் உண்டிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டிக்கிறேன். இதுல மூன்றுக்கும் நீங்க என்ன இதை போட்டா யாராச்சும் உங்களுடைய பேரை கேட்டா இது ஃபத்ஹா ஃபத்ஹான்னு சொல்லப்படாது. ஏன் ஃபத்ஹான்னு சொல்லப்படாது? ஃபத்ஹாங்கிறது இது மூணுக்கும் உரிய பொதுவான பெயர். யாருக்கும் ஃபத்ஹான்னு சொல்லல. எங்களுக்கு ஃபத்ஹா மத்துக்கும் ஃபத்ஹா, ஃபத்ஹா தைனுக்கும் ஃபத்ஹா, எல்லாத்துக்கும் ஃபத்ஹா. பாருங்க எல்லாத்துலயும் ஃபத்ஹா ஃபத்ஹாண்டிக்குதுனா ஓ எல்லாத்துலயும் கஸ்ட்ரா கஸ்ட்ராண்டே வருது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாது? ஓ கஸ்ட்ரான்னு சொல்லி தனி பேர் சொல்ல இயலாது. சும்மா லம்மான்னு சொல்ல இயலாது. எல்லாத்துலயுமே லம்மா ஆகிக்குது. அப்ப துண்ணா தைனா மத்தாங்கிறத நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக கத்துக்கொள்ளணும் சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ஹபீபுர் ரஹ்மானுக்கு வர போறது இப்படியான ஒரு சார்ட் ஒன்று வரும். நான் இந்த சார்ட்டை ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த சார்ட்ல மேலுக்கு இருந்து ஒவ்வொன்றா வந்து வந்து கொண்டிருக்கும். உங்களோட சார்ட்ல மேலுக்கு ஒன்று ஒன்றா போட்டு கொண்டிருப்பாரு. போட போட நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சரியா பேரை சொல்லி கொண்டு போகணும். செல்ல செல்லணும். சொல்லி பார்ப்போமா ஏழுமாண்டு? சரி, ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹா பாத்தீங்களா? 10 கான் சொல்லப்படாதே. சரி, நான் ஒரு முறை சொல்லி காட்டவா எப்படி சொல்லு? ஃபத்ஹத்துன்
நான் சொல்லி காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுமா. உங்களோட கவரேஜ்ல சின்ன இஷ்யூ கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது. நான் பேசுறே கேக்குதா உங்களுக்கு? ஓ இப்ப நான் ஒருக்கா சொல்லி காட்டுறேன், பாருங்க எப்படி சொல்லணும். சரியா? நல்லா ரெடி ஆயிட்டு வரணும் வீட்ல எல்லாம் இருந்து. பாருங்க நான் சொல்லி காட்டுறத பாருங்க எப்படி இருந்து. சரி, அவசரப்பட தேவையில்லை. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைனி, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி, லம்மு கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி. ஒவ்வொன்றா மேலுக்கு இருந்து அது ஸ்பீட்ல அது பாட்டுல வரும். நாங்க அவசரப்பட தேவையில்லை. அவர் வர போக்கல சொன்னா சரி. சரியா ஹபீபுர் ரஹ்மான்? இதுல எத்தனை புக்ஸிக்கு மொத்தம்? எத்தனை புக்ஸி சொல்லலுமா? எத்தனைக்கு? 6 9 6 9 9 6 9 12 12 15 15 16 18 17 22 21. வெரி 22 குட், மாஷா அல்லாஹ், குட். உங்களுக்கு 21ல நீங்க 19 சரி எடுக்கணும். 2 பேல விடலாம். நீங்க அவ்வளத்தையும் சரி எடுக்கணுமான்னு இல்லை. அப்பதான் அந்த இந்த இதுல நீங்க வின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடும். எத்தனை பேல எடுக்கலாம்? 2 பேல விடலாம். சரி, இப்ப நான் சொல்லி தரேன் என்னென்னது பெலன்னு சொல்லி. ஒரு பாக்ஸ்ல நீங்க 2 முறை சொன்னா பெல. இப்ப உதாரணத்துக்கு இதை நீங்க சுக்கூன் வந்துக்கு சுக்கூன் ஷத்து ஷத்து சுக்கூன் சொல்லி தடுமாறுனீங்க என்றால் அந்த பாக்ஸ்ல அது பெல. விளங்கிச்சுதா? ரெண்டாவது, இப்ப ஃபத்ஹாத்துன்னு வந்திக்குது, நீங்க கஸ்ரத்துன்னு சொல்றீங்க, அப்ப அது என்னது? அதுவும் பெல. அப்படி சொன்னாலும் பெல. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃபதஹ மத்து வந்திக்குது, நீங்க ஃபதஹ மத்து சொல்றது கடல கஸ்ரத்தைனி வந்து லம்மத்தைனி வந்து உங்களை ஷத்து வந்துட்டு அப்படி என்றால் இவரும் பெல. விளங்கி நான் சொன்னது? இடையில அப்ப இடையில தடுமாற இயலாது, பிழையா சொல்ல இயலாது, உங்களோட ஸ்பீடுக்கு ஸ்லோவா சொல்லவே மேலாது. இதுல ஸ்பீடுக்கு வர இதுதான் நான் சொல்லி பழகணும். ஒருக்கா ட்ரை பண்ணுமா? பாப்போமே. ஃபத்தகான்னு சொல்லப்படாது. பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். فتح فتح مد ஆ, فتحتين ஆ, كسرتين ஆ. شد شد مدي சத்து மத் كس சத்து மத்தல்ல ஷத்து. அப்படிதான் சொல்லுங்க. ஷத்து. شد ஆ, كسرتين இது கசரத்தைனா இது? இது கசரத்தைனா இது? لا என்னது? فتحتين நல்லா பார்க்கணும். நான் பாக்ஸ் அடிச்சு வச்சுக்கிறேன். இதுக்கு பதாத்தைனா இது? பதாத்தைனுக்கு இப்படி எங்கசி ஒரு போல வருமா? வட்டம் வருமா? ரவுண்ட்? என்ன ஹபீபுர் ரஹ்மான், மறந்துட்டீங்களே திருப்பி? لا ஐத்தானே மறந்துட்டீங்களே. சரி, நான் ஒரு வேலை செய்யறேன். உங்களோட ரெக்கார்டிங்ல இந்த சார்ட் அப்படியே சேவ் ஆகிக்கும், பயப்பட வேணாம். நான் இந்த சார்ட்டை மாத்திரம் இல்லை, இது நாங்க ஒரு ஆக்டிவிட்டியா செஞ்சு வச்சுக்கிற சார்ட் உண்டு. இந்த சார்ட் வந்து ஒட்டோவா பிளே ஆகி கொண்டு தான் நிற்கும். இல்லைங்க, நான் இந்த சார்ட்டை மாற்ற மாட்டோம். இந்த சார்ட்டை பாடமாயிட்டு வரப்படாது. பாடமாயிட்டு வந்தா குழம்புவீங்க. நீங்க என்ன செய்யணும்? இந்த சார்ட்டுக்கு முன்னால நான் ஒன்று சொல்லி காட்டினேன், எப்படி எப்படி ஐடியா வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. ஃபத்தஹ மத்த எப்படி கண்டுபிடிக்கிற, ஃபத்தஹ தைனை எப்படி கண்டுபிடிக்கிற, கஸ்ரு மத்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு ஐடியா சொன்ன தானே. அதை நீங்க சரியா விலகி கொண்டு இதை நீங்க போட்டு 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 செஞ்சு பார்த்து செய்யணும். ஞாபகம் வருதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு. குழம்பப்படாது, லேட்டாக்கப்படாது. ஒவ்வொன்றா வர 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 வருது. அந்த லம்மு மத்து வந்துட்டு, சுக்கூன் வந்துட்டு வர வர சொல்லி சொல்லி பார்க்கணும். ஃபதஹத்துன் வந்துட்டு, அடுத்தது அண்ண கஸ்ரத்துன் வந்துட்டு, அண்ண கஸ்ரத்தைன் வந்துட்டு, அண்ண லம்மத்தைன் வந்துட்டு, லம்மத்துன் வந்துட்டு, இப்படி சரியா சொல்லி சொல்லி பார்க்கணும். விளைச்சா அதுக்கு போற என்ன செய்யணும்? நீங்க சொன்னது சரியா பிள்ளையான இன்னொரு ஆட்டை யாராச்சு காட்டிக்கொள்ளணும் வேணா. இதான் உங்களோட அடுத்த ஆக்டிவிட்டி. இதை நீங்க பாஸ் பண்ணாதான் அடுத்த பகுதி போகலாம். ஏழுமா எப்படி? 7 சொல்லுங்க பாப்போம். கஷ்டமா இதா 7?
ஏழு என்ன ஏழாவா கஷ்டமா? ஏழு நீ சின்னாளா இல்லையே பெரிய ஆளா இப்ப நீங்க? ரஹ்மான், என்ன நீ பெரிய ஆள் தானே? ஏழு தானே இன்ஷால்லா? ஓ அப்ப இன்ஷால்லா எனக்கு செஞ்சு காட்டணுமா இத? நான் இதுல உங்களுக்கு ஒன்றும் அனுப்ப மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப்பால உங்களுக்கு ஒன்றும் வராது. எல்லாம் எங்க இது உங்களோட யூடியூப் சேனல் நான் வேணுமெண்டா உங்களுக்கு இந்த சாட்டை மட்டும் அனுப்புவேன். இந்த சாட்டை மட்டும் அனுப்புறேன் பார்த்துக்கொள்றதுக்கு. மற்ற எல்லாம் எப்படி எப்படி இது மாறுறது, என்ன டிசைன்ல இது மாறுது, இப்படி மாறுறது எப்படி, இது இப்படி மாறுறது எப்படி, இது இப்படி எப்படி மாறுது என்று சொல்லி எல்லாம் எனக்கு இப்ப கட்டாயம் நீங்க வீடியோ போய் பார்க்கணும். பார்த்தா தான் இதை பிடிச்சு கொள்ளிடும். இது நீங்க பிடிச்சு கொண்டாதான் இது அடுத்த பகுதிக்கு நான் உங்களை கொண்டு போவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? இந்த சாட்டை நான் கூட பாடம் கேட்பேன். சரியா ரஹ்மான்? 3 முறை கேட்பேன். முதலாவது முறை நீங்க பிழை விடுவீங்க, பிரச்சனை இல்லை, மிஸ்டேக் ஆகலாம், பிரச்சனை இல்லை. 2வது முறையும் மிஸ்டேக் விடலாம், 3வது முறை மிஸ்டேக் விட்டா பிரச்சனை. அதுக்குள்ளால சொல்லி முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பிழை முறை எத்தனை பிழை விட இயலும்? எங்க ஆன்சரை காணும். இந்த சார்ட்ல எத்தனை பிழை விட இயலும்? 4 4ஆ? ஜாதியால் 3 3 விடையலாம், 2 தான் விடலாம். 21 19 எடுக்கணும், 2 தான் பிழை விடலாம். 3 விட்டா பிழை, அது பெரிய பிழை. 2 பிழை விடலாம். 2 பிழை விட்டா நாங்க உங்களை மன்னிச்சு கொள்வோம். அக்பர் ரஹ்மான் இதுல பாஸ் ஆயிட்டாரு என்று சொல்லிட்டு போய்த்துருவோம். ரைனா 2 பிழைக்கு மேல விட இயலாது. ஹாய் இன்ஷால்லா நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. பாடத்தை கேட்டுட்டு நான் அடுத்த ஸ்டெப் போறேன். இதை ஃபுல்லா நான் ப்ளே பண்ணி வச்சுக்கிறேன். என்றால் நீங்க போய்த்துட்டு ரெக்கார்டை கேட்குற நேரம் இதை நீங்க போட்டு 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 ப்ளே பண்ணணுங்கிறதுக்காக வந்து அப்படி வச்சுக்கிறேன். இப்படி இதான் ஸ்பீடு மாறாது, உங்களோட சார்ட்டும் மாறாது. நீங்க ப்ரிப்பேர் ஆகினா சரி, ப்ராக்டிஸ் பண்ணா சரி இன்ஷா அல்லாஹ். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.